எங்கடா கிளம்பிட்டீங்க? தண்ணி பிடிக்கிறக்கா? அது எங்கே போகணும்? எவ்வளோதா? 5 கிலோமீட்டரா? ஆறுரூவா. எப்படி எட்டு வருது? எப்படி தூக்கிட்டு வர்றது? சைக்கிள் அது? வாடகை சைக்கிளா? ஆறுரூவா. அது என்ன வாடகை? அடே சைக்கிள் வாடகைக்கு 10 ரூபா ஒரு நாளைக்கு? ஓச்சுவா. நடங்க போவோம். 5 கிலோமீட்டர் போகணுமா? நடங்க. சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு? தக்காளி சோறா? வந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் தான் சோறு ஆக்கணும். சைக்கிள் அடிக்க எவ்வளோ தூரம் போகணும்? போகணுமா? நடங்க. ஒரு நாளைக்கு 10 ரூபா. நீங்களே எடுத்துக்குவீங்களா? எப்போ தண்ணியை குடம் வெயிட்டாக இருக்கு மேலா? அப்படியே 2 பேர் தள்ளிட்டு வந்துடுவீங்களா? ரொம்ப போ. நீங்களே தூக்கி வச்சுக்குவீங்க டெய்லியுமே? ஓ, அங்கே வந்து வர வழியில் சைக்கிள் வாடகைக்கு எடுத்துகிட்டு போய் இப்படி தள்ளிகிட்டே ஓடுறது. அப்புறம் பாங்காட்டுக்கு நடந்து எடுத்துகிட்டு போயிடுறதா? சூப்பர் போ. எங்கடா இதில் போகிறீங்க? ஓ, இதில் போகணுமா? ஓ, இந்த தோட்டத்துக்காரர் தான் தண்ணி குடிப்பார். வெயிட்டாக இருக்கு மேடா. வணக்கம். வயசுலேயே எல்லாம் கற்றுக்கிட்டீங்க. ரொம்ப கஷ்டம் ஜெகதீஷே. வேப்ப பனியன் கழட்டிட்ட? வடி கட்டுறதுக்கா? வடி கட்டுறதுக்கு பனியன் கழட்டி தண்ணியில் வடி கட்டிட்டியா? ஏத்தம்படா. சூப்பர் வா ஜெயஸ்ரீ. டெய்லி எத்தனை தடவை வரணும்? 15 தடவையா? அடே, சரி 15 தடவை வரணுமா? அப்பா, சும்மா நடக்கிறதுக்கு எனக்கு இறக்குதாடா. இந்த வீடியோவை முழுசாக எடுத்து போட்டால் மக்கள் டென்ஷன் ஆயிடுவாங்க. 10 இப்படி கற்றுக்கிட்டீங்க. ஏன்டா
கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாதுங்க தோழர், கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. நம்ம குழந்தைகள்லாம் ஏன் நாமளே நம்ம குழந்தைகளை கற்பனை பண்ணி பார்க்க முடியாது இந்த மாதிரி ஒரு கடுமையான வேலையெல்லாம். சாப்பாடாக்குறதுக்கு 2 குடம் தண்ணிக்காக எவ்வளவு கஷ்டம் பாருங்க. இன்னொரு நடையா பாவம், நம்மளே போயிடலாம்டா. இருட்டு வேற கட்டுற மாதிரி இருக்குதாடா, இருட்டு வேற கட்டுறோம். ரொம்ப கஷ்டம். நம்மளுதான் கடைசி குடிசை. அந்த கடை கோடியே போகணும். தண்ணி தவிக்குதுடா எனக்கு. வந்தாச்சு, பக்கமாக வந்துட்டோம். நான் தான் உங்களுக்கு சொல்லணும், நீங்கள் எனக்கு சொல்கிறீங்களாடா. நிறைய பக்கத்தில் குடிசை இருக்கிற மாதிரி தெரியுதுல்லுங்க தோழர், அதிலெல்லாம் யாருமே இல்லைங்க. சும்மா வீடு இருக்கிறவனெல்லாம் நம்மளுக்கு ஒரு 40 காலத்தில் ஒரு இடமாகட்டு அப்படின்னு சொல்லி சும்மா குடிசையை போட்டுட்ருக்குறான். உண்மையாலுமே இங்கே வேறு வழி இல்லாமல் வந்து தங்கியிருக்கிற குமாருக்கு இங்கே ஒரு குடிசை இல்லைங்க. அதுதான் நிதர்சனம். ஆல்ரெடி வீடு இருக்கிறவனுக்கு, பணம் இருக்கிறவனுக்கு குடிசையை போட்டு சும்மா விட்டுருக்குறான், இங்கே யாரும் தங்குறதில்ல. ஆனால் வேறு வழி இல்லாமல் இதுதான் இங்கே தான் வாழ்ந்தாகணுங்கிற குமாருக்கு ஒரு குடிசை இல்லைங்க. ஏடா தம்பி, தள்ளு 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 தள்ளு. ராத்திரிக்கு 2 குடத்துக்கு மேலே என்னடா பண்ணுறேன்? இன்னும் கொஞ்சம் நான் போயிட்டு வரக்குள்ள இட்டு கட்டிக்கும்டா. கழுவுறதுக்கு நான் 10 குடம் தண்ணி எடுத்துட்டு போய்க்கிறேன். இல்லம்மா, 10 குடம் போது 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 போ. கவுண்டர் நல்ல தண்ணி வேணா வந்து எடுத்துக்கிறா தம்பி. இன்னொரு கூட நல்ல கூட எடுத்துட்டு வந்துருந்தாயா? இது தொட்டி தண்ணி மோந்துட்டு வச்சாங்கய்யா. தண்ணி நல்லா இருக்குதாயா? அப்புறம் என்ன போது விட்றா தம்பி, காலையில் எடுத்துக்கலாம் விடு ஒரு நாடை. இருக்கிறதே 2 குடம் தானே, அப்புறம் என்ன பண்ணுறது? ஊற்றி வைக்கிறதுக்கும் டப்பா இல்லை ஏனாயா? இன்னொரு குடம் 2 கொண்டு வந்துட்டோமாயா? நடுறா நடுறா போகலாம் அப்படின்னா எடுத்துட்டு வரலாம். ஏன் பெருக்குளமா இருக்குது, தண்ணி இல்லையா?
சாப்பிடுவாப்பா. சாப்பிடு சாமி. சாப்பிடுதாக்கா. சாப்பிடு சாப்பிடு. எப்படி இருட்டுக்குள்ள மிளகாய் எல்லாம் தெரியுதா? எப்படி ஆயாலுமே இருட்டுக்குள்ளேயே வெளிச்சமே இல்லாத ரவி வறுத்து போடுது. இது சருகளுக்கு இது தடுக்கலுக்குள்ள பிடிச்சிக்கு போதாயா மெழுகுவத்தி பக்கத்துலயே பாத்துக்குங்க. அது வெளிச்சத்துலயே சாப்பிட்டுக்கு சாமி. நான் கொஞ்ச நேரம் ஆகட்டும் ஐயா. இவங்கெல்லாம் சாப்பிட்டு எந்திரிக்கிட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். வெளிச்சம் தெரியுதா ஜெகதீஷ் ஜெயஸ்ரீ? கருக்குமுன்னு தெரியுது. போச்சுடா அமைஞ்சு போச்சா? ஐயா ஐயா பத்த வையம்மா. கருக்குமுன்னு மைக்கிட்டாட்டு தெரியுது. காத்தடிக்குது. தீப்டி இருக்குதாம்மா? பத்தவை பத்தவை. வர்றா குழந்தைகள் இருந்து இருட்டுக்குள்ள வச்சுட்டு என்ன பண்றதுப்பா? சாப்பிடு. அப்படியே வெளிச்சிட்டு சாப்பிடுங்க சாமி. மறுபடி இன்னொரு காத்து வந்து அணைஞ்சு போயிரு. ரொம்ப தடு கோரத்தில் வச்சிடாதே ஐயா. இல்ல சாப்பிடு சாப்பிடுறா டேய். இந்த வெளிச்சத்தையே சாப்பிடுங்கப்பா. கொஞ்சம் போட்டா போதுமா? புடி இல்ல போது. சோத்தை வேஸ்ட் பண்ணுது பாப்பா. சோத்தனாலும் நம்மளுக்கு தான் தெரியும். சோத்தனாலும் எப்படி தெரியும்? சாப்பிடு சாப்பிடு. ஆமாம் சாப்பிடு. உனக்கு எப்படி புரியும் சோத்துனாலுமா? சாப்பிடு. மிளகாயா கருவேப்பிலையா? மிளகா மிளகா கருவேப்பிலை. இந்த மண்ணி சாப்பிட்டுமா? எப்படி ஆயே சாப்பிடணும்? வா இத்தனை சோறு ஆயிடுச்சு. சோறு வேஸ்ட் பண்ணாத. கொண்டா இருமா தண்ணி கூட குடிக்கூடாது. சரி குடி குடி குடி. சோத்து இடத்துல இறச்சி தின்னு வரும் வெள்ளை துணியில. கொண்டா தண்ணி ஃபுல்லாக குடிச்சுக்கோ. டீ போட்டால் தான் குளிருக்கு நல்லா இருக்குது. இல்லைன்னா ஆணை வந்துடுது. ஆணை வந்துடு.